வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் தக்காளி சாதம் இஞ்சி பூண்டை மிக்சியில் போட்டு அரைச்சி தான் செய்வேன். அப்புறம் தக்காளி சாதத்துக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அரிஞ்சு தக்காளி சாதம் செய்ய போகிறேன். உங்கள் ஊரில் மதியம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் ஊரில் தக்காளி சாதம். இந்த வெங்காயம்லாம் அரிய போகிறேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போடுவேன், சரிங்களா? பெரிய வெங்காயம் போட்டு தான் தக்காளி சாதம் செய்வேன். தக்காளி நிறையா அறிவேன், அது ஒன்று சும்மா அரிஞ்சு காட்டினேன் உங்களுக்காக, சரிங்களா? உங்கள் ஊர்லாம் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். நீங்கள் தக்காளி சாதத்துக்கு என்னென்ன செய்ய போடுவீங்க சொல்லுங்கள். நான் வெங்காயம் அறிகிறேன், தக்காளி அறிகிறேன். ஆமாம், தக்காளி சாதத்துக்கு தக்காளி தான் நிறையா போடணும். பெரிய வெங்காயம் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு தான் போட போகிறேன், வாங்கலை. ஆமாம், நீங்கள் என்ன, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் தக்காளி சாதம், அப்பளம் தான் பொரிக்க போகிறேன், சரிங்களா? பொதுவாக என் மனசு தங்கம், அதை போட்டினில் வந்து விட்டா சிங்கம். அது மாதிரி பொதுவான மனசு எனக்கு தங்கமான மனசு. ஆமாம், எனக்கு தங்கமான மனசு, தங்கமான மனசு, தங்கமான மனசு. தக்காளி போதும், ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அரிசிக்கு தக்காளி போதும். இப்போ வெங்காயம் அறிகிறேன். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் போடணும், கருவேப்பிலை கொஞ்சம் போடுவேன், பட்டை கிராம்பு, பட்டை, ஏலக்காய். அந்த பட்டை இதில் உள்ளது எல்லாம் அனைத்தும் போடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். கரம் மசாலா கொஞ்சம் போடுவேன், மிளகாய் பொடி கொஞ்சம் போடுவேன், அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுவேன், சரிங்களா? எல்லாமே அரிஞ்சிட்டேன். என்ன நிற்காத காரணம்?